அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கண்டன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் அதிமுக மீது வைக்கப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இன்றைக்கு நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. ஆனால் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு 80% பெண்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள், அதனால தான் நீங்க இந்த மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. அமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்குன்னு கூட நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன நிலவரம்? விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி துடிக்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி தெரியாமல் நடந்தது அல்ல, திட்டமிட்டு நடந்தது. எவ்வாறு அதை கூறுகிறேன் என்றால், அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் போய் புகார் கொடுத்ததுன்னா ஒரு புகாரை பதிஞ்சு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்து உடனடியாக எல்லா காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதலை செய்திருந்ததால் அந்த உயிரை காப்பாற்றியிருக்கலாம். அதுபோல் மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி வாகனத்தில் செல்லுகிற போது ஒரு கும்பல் மறித்து அவரை தூக்கி சென்று கற்பழித்து புதரோரம் வீசியிருக்கிறார். அவரே எழுந்து சென்று மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். யாரும் மீட்கவில்லை. அவராக எழுந்து சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது பெண் குழந்தை. இது தினசரி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்க்குற நிலையில் அமைச்சர் இல்லை. அப்படின்னா இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தினத்தனி ஒவ்வொன்றாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் போது எப்படி பெண்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க? ஆனால் அமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் என்று நான் மீண்டும் நம்புகிறேன். அவருக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்கிறது என்று கூட நான் நம்புகிறேன். இந்த விளாத்திக்குளம் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிமுக அவர்களுக்கு பக்கம் நின்றுக்கு இன்றைக்கி உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தாயாரிடம் பேசியிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தபோதிலும் அதிமுக ஏன் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லுது? அதாவது நாட்டில் யாரும் பாதிக்கப்படும் போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து அவங்களுக்கு நீதியை பெற்றுத்தது தான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை. இதைத்தான் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசினேன். மக்கள் மன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது குறித்து பேசியுள்ளார்கள். நீதிமன்றத்திலையும் நாங்கள் தான் மாரீஸ்வரி என்ற அதிமுக வழக்கறிஞர் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக என்னென்னா, உண்மையிலே அங்கே நியாயம் நடந்திருந்தா ஏன் இன்னும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல? ஏன் முதல்ல புகார் பதிவு பண்ணல? போலீஸார் தவறி இழைத்து விட்டார்கள்னு நான் சொல்லலை. மாவட்ட எஸ்பியே அந்த புகார் தவறு இழைத்து விட்ட காவல்துறை அதிகாரிகள் 2 பேரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். அப்படின்னா தி கவர்மெண்ட் ஹிம்செல்ஃப் பிலீவ்ஸ் அவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னு நம்புகிறது, அரசாங்கமே நம்பி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நேற்று என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க செய்திருக்கிறது கொடூரமான செயல், அந்த அதிகாரிகள் செஞ்ச தவறு, அதை வழக்கை பதிவு செய்யாது அதிகாரிகள் செய்த தவறு, அவர்களை பணியிடை நீக்கம் மட்டும் செய்தால் போதுமா என்று அவங்க வந்து அந்த மனதை நெஞ்சை பிழிகிற அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதும் நீதிபதிகளை கொந்தளித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே முறையாக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்வது என்பது ஒரு நடந்த விஷயத்தை ஜமுக்காலம் போட்டு மூடுவது போல் இந்த கனிமொழி போன்றவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன். நீங்கள் மணிப்பூரில் உள்ள பெண்களுக்காக மனம் கலங்குறவர்கள் எங்கள் தூத்துக்குடி பெண்ணுக்காக துயரப்பட மாட்டீர்களா என்று கேட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, இப்போ பொதுமக்கள் சொல்கிறாங்க, நீதிமன்றம் சொல்லுது, விட்டுருங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிற கமலஹாசனே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கேளுங்கள். நாடாளுமன்றத்தில் இது ஒரு தமிழகத்தின் நிர்பயா அப்படின்னு குறிப்பிடுற அளவுக்கு நீங்கள் ஒரு ஆக்ரோஷமாக பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? டெல்லியில் நிர்பயா வழக்கோடு சேர்த்து நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தேவை என்ன இருக்குது? அதாவது ஒரு சம்பவம், ஒரு அரசில் இந்த போன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதாவது நடைபெறுவது வழக்கம்தான். ஆனால் தினம் நடக்குது. இப்போது நாங்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் எதற்காக அதை சிபிஐ பெற்றோம் என்றால், ஏற்கனவே அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு இதுபோல் மதுராந்தகத்தில் வந்து இதுபோன்று 23 பேர் மரணமடைந்தார்கள் இது போன்ற விசச்சாராயத்தில். அப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு கொடுக்குறோன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு. அதே இதை கள்ளக்குறிச்சியில் 70 பேர் சாகும்போதும் அதே சிபிசிஐடிட்ட ஒப்படைக்கும் போது எப்படி அது எஃபெக்டிவாக அவங்களால இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? எனவே இதை சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்டோம். அப்போ ஒரு சம்பவம் வரும்போது அதற்கான காரணத்தை ஆராய்ந்து உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் மரணம் நடந்திருக்காது. அதுதான் இங்கேயும் தினசரி நீங்கள் பேப்பரை புரட்டி பார்த்தா தினசரி ஒரு கற்பழிப்பு. அப்படியானால் இந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை கைது செய்துட்டோம், உடனே ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்றாங்க. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி எங்கே
ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். அதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சார்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்க. அதை அந்த அந்த அவருடைய அந்த அபய குரலை அமுக்கி அந்த குரல் வெளிவராமல் ஒரு குற்றவாளியை மட்டும் காட்டி வேறு குற்றவாளிகளே இல்லைன்னு விசாரணை துவங்குறதுக்கு முன்னாலே கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்லி இன்னொரு சாரை மறைச்சதுனால பல்வேறு சார்கள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு. ஆக சாரையாக சார்கள் கிளம்பி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அப்போ இதை எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்சி அகலும் வரை மக்கள் மன்றத்தில் சொல்லலாம். ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது. பேசுகிறவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசுகிற ஊடகவியலாளர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி ட்வீட் போட்டால் அவங்க மேலே வழக்கு வருது. சட்டமன்றத்தில் உங்களுக்கு மைக்கே வேலை செய்ததில் உங்களுக்கு வந்து நேரலை கிடையாது. அப்போ எங்கே போய் பேசுவாங்க எதிர்க்கட்சி? எனவே நாடாளுமன்றத்தில் அதை எதிரொலித்தோம். இல்லை, உங்கள் ஆட்சிக்கே பொள்ளாச்சி சாட்சின்றத தயாநிதி மாறன் வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜக உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, அதே போல் ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சின்னு தயாநிதி மாறன் சமீபத்தில் பேசுகிறாரு. நான் பொள்ளாச்சியை மீண்டும் சொல்கிறேன். பொள்ளாச்சியில் அந்த சம்பவம் நடந்ததும் சிபிஐக்கு உத்தரவு போட்டது அதிமுக அரசு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போது பொள்ளாச்சியில் நடந்தது, அதனால் நாங்கள் மீண்டும் நடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அது போன்று நடக்காதுன்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த போதும் அது தினசரி பொள்ளாச்சி ஒரு சம்பவம். இப்போ தினசரி ஒவ்வொரு பொள்ளாச்சி, தினசரி ஒரு நிர்பயாங்கிற போது யாரிடம் போய் சொல்வது? எனவே அதிமுக அதுக்கு தட்டி கேட்கும், கேள்வி கேட்கும். இப்போது இது ஒரு புறம் இருக்க, கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த அந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து ஆதவ அர்ஜுனா பேசினதற்கு அவர்கள் கூட்டணிக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் கடந்த பிறகு இந்த பிரச்சனையை அதிமுக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி 2 வருடம் ஆச்சு. அதை ஆதவ அர்ஜுனா இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது அவர் வந்து ஆதவ அர்ஜுனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த பழிச்சொல்லும் வந்துடக்கூடாது. அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இயலாமையை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் குறித்து செய்தி வராமல் இருப்பதற்காக பல்வேறு செய்திகளை பேசுகிறாங்க. பார்த்திபனுடைய பேட்டி, திரிஷா குறித்த பதிவுகள், அதுபோன்ற அந்த வரிசையில் தான் ஆதவ அர்ஜுனா தேவையில்லாமல் ரஜினிகாந்தை குறித்து பேசியிருக்கிறார். சரி, அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக தாமதமாக பேசிவிட்டார் என்பதற்காக அது அநீதி ஆயிராது. அதுதான் நீதியை எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நியாயம் தோற்று போகாது. அவர் தாமதமாக பேசினால் அது தவறு என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து ஒரு ஒட்டகம். அவர் ஊசி காது முனையில் நுழைகிறார் அல்ல. அவரை பற்றி பேசுகிறேன். நான் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா குறித்து பேசியிருக்கிறேன். அவர் அரசியலில் ஒரு 6வது விரல். அவர் வந்து பைடு பைப்பர்னு நீங்கள் ஒரு கதை படிச்சிருப்பீங்க. வினோதமான ஒரு இசையை ஊதி அது பின்னால் வந்து எலிகளை ஒரு நகரத்தில் எலிகள் அதிகம் இருக்கும். எலிகளை ஒழிப்பதற்காக அந்த மேயர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லுவார், என்கிட்ட இருக்கிற வினோதமான ஒரு இசைக்கருவியை இசைத்தா எல்லா எலிகளையும் என்னால் கொண்டுவிட முடியும் என்று சொல்வார். உடனே மேயர் ஒத்துக்கொண்டு சொல்வது அனைத்து எலிகளையும் அந்த நகரத்தில் இருக்க எலிகளை ஒழித்து விடுவார். பேசியபடி அவருக்கு பணம் கொடுக்காதனால் மீண்டும் அந்த பைடு பைப்பர் என்பவர் அந்த வினோத கருவியை எடுத்து ஊத ஆரம்பிக்க ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் பின்னால் போகும். அதுபோல் ஆதவ அர்ஜுனா விஜய் என்று ஒரு வினோத இசைக்கருவியை எடுத்து இசைத்து கொண்டு செல்கிறார். அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதோ தெரிகிறது, நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம், நம்ம கூட்டணிக்கு வர்றாங்க பெரிய கட்சி, இப்படி தொடர்ந்து பேசி வந்த நிலையில் தாவேகா தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அதிமுகவுக்கு இப்போ இந்த கோபம் வந்திருக்கா? விஜய் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட்டணிக்கு வரவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக மீண்டும் பனையூர் பண்ணையார் உள்ளிட்ட விமர்சனங்களை அதிமுக கையில் எடுக்கிறதா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜயும் சொல்கிறாரு, அதிமுக சொல்லுது. அப்படியானால் அந்த தீய சக்தியை அழிப்பதற்கு ஒன்றுபடணுமா இல்லையா? அப்போ தனித்து நின்றால் ஓட்டுகள் பிரியும். திமுகவுக்கு எதிரானோ அப்படின்னா அது யாருக்கு லாபம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அப்போ திமுக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சக்தி, ஒரு புதிய இயக்கம் யாரோடு கை கோர்க்கணும்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு இயக்கத்தோடு கை கோர்ப்பது தான் அரசியல் நியாயம். ஆனால் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சொல்லி இந்த ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள்ங்கிற மாதிரி தாவேகாவுக்கு புதிதாக போய் சேர்ந்த புதிய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அவர் இதை செய்கிறார். ஆனால் கொடியை தூக்கிட்டு வந்தது வந்து இப்போ விஜய் அல்ல, விஜய் தொண்டர்கள். அவர்கள் விஜய் சிக்கலில் மாட்டுகிற போது அதிமுகவினால் தான் அவருடைய தலைவரையே மீட்க முடியும் என்று நினைத்து தான் நாமக்கல்ல அந்த கொடியை தூக்கிட்டு வந்தாங்க. எனவே அந்த அந்த ஒரு சார்பான எண்ணங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஒருமைப்பட்டு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது தான் சொன்னாரே வெளியே.
விஜய் வந்து விட்டார் என்று எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லவே இல்லை. விஜய் அதிமுகங்கிறது ஒரு ஆலமரங்க. இன்றைக்கு முளைத்த காளான்கள், நாளைக்கு இப்போ முளைக்க போகிற அருகம்புல்கள் பற்றி நாங்கள் எப்பொழுதும் கவலைப்படுவதில்லை. தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதேபோல திமுகவினுடைய விமர்சனங்கள் குறித்தும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு காரணங்களையும் தெரிவித்திருக்கிறார். என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நாள்தோறும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம், நாள்தோறும் ஒரு நிர்பயா என்று நடக்கிறது என்று திமுக மீது கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு முளைத்த காளான் என்று விஜய் அவர்கள் குறித்தும் ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.